ஜடாமுடி தரித்த ஆதிசேஷனுக்கு ஒரு தலைபாரமாம். ஆதிசேஷனோ உமையோட கிடக்குமாம், உமையோட சிவனுக்கு கிடக்குமாம். அப்பேற்பட்ட சிவனும் இப்படிப்பட்ட தொண்டர் கிடக்குமாம். அப்படிப்பட்ட தொண்டரின் பெருமையை சொல்லவும் அறியது. அப்படி இருக்க அதாவது 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 28 ஆகமம், 32 கர்மம், 64 கல்யாணம், 98 தத்துவம், 108 சித்தவை கற்று உணர்ந்த கலைவனங்களா இருப்பாங்க. ருக்கு, அசூர், அதர்வன, சாம அப்படி என்று சொல்லக்கூடியது 4 வேதம். 4 வேதத்துல 5ஆம் வேதம் என்று சொல்லக்கூடியது ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதம் என்றால் ஸ்ரீ என்ற என்ன? ஸ்ரீ என்றால் பெண்ணு. சிரிக்காதரா நாய. ஸ்ரீ சிரிப்பு வேற, ஸ்ரீ என்று வேற. ஸ்ரீ என்றால் பெண், மகா என்பது பெரிது, பார் என்றால் இந்த உலகம். அதனால் அகம் என்றால் சண்டை. ஒரு பெண்ணினாலும் இந்த மண்ணினாலும் ஏற்பட்ட சண்டை ஸ்ரீ மகாபாரதம். அந்த ஸ்ரீ மகாபாரதத்திலே ஒரு பாகமாக்கிய இன்றைய நடத்தக்கூடிய நாடகம், அதாவது அபிமன்னன் சுந்தரி மாலை. 3வது வனம், 1வது வனம் ஓமரிசி வனம், 2வது வனம் ராமரிசி வனம், 1வது சூரிய வனம், 1வது சூரிய வனம். அப்படி இருக்க 3வது வனத்துல இருக்கிறாங்க, 3வது முருகமாரிசி வனம். அப்படி இருக்க இப்பொழுது அதாவது துரியோதன மகாராஜா ஏதுக்காரம திருவிழா அழைத்திருக்கின்ற டீ குடிக்க வர சொல்லியிருக்கோம். டீ குடிக்க வர சொல்றாங்களா? அது வெடிகாலம் பார்த்துக்கலாம். உடனே மறுமணம் வர சொல்லு. எனக்கு இப்ப டீ வேணும். உனக்கா? வாங்கிக்கலாம் விடு. மாமன் தானே ஒரு கோட்டை எடுத்து அடிச்சுட்டு காக்கல பட்டி கோட்டை வாங்கி தின்னுட்டு இருக்காரு. யாருக்கும் தலைவணங்காத மன்னன் ஜடாமுடி சேகரன் உண்மைதான். உன் பாதத்துக்கு தலை குனிந்து அநேக கடலிலே நீர் உள்ளவரை, இந்த பூமியிலே புல் வர்றவரை, நாராயணன் பேர் உள்ளவரை என்றென்றைக்கும் சேமமாக வாழ்ந்திருப்பாய். இருந்தாலும் இருக்கட்டும்.
லக்கணகுமாரனுக்கு திருமணம் படிக்க வேண்டும். அப்படியா? ஆனால் வயதுல பெரியவனாகி விட்டா உண்மைதான். அப்படி இருக்க திருமணம் செய்ய வேண்டும். அப்படி என்றால் உன் இஷ்டம் எப்படியோ அப்படியே ஆகட்டும். மாமா இருந்தாலும் எனக்கு துணையால் நீ தான் வர வேண்டும். அப்படியே இருக்கட்டும். ஆமா அப்படியே ஆகட்டும் மாமா. சரி பெண்ணை அங்க பாத்துருக்குற பெண்ணை உள்ள எது கூப்பிட்டு நினைச்சிருக்கிற எங்கடா மந்திரி கூப்பிட்டுருக்குற? நீ ஒரு மண்ட கூதி அவன் ஒரு செட கூதி. 56 நாட்டுக்கு ஏக சக்கரகத்தி அவரு சக்கராதிபதி. பிள்ளை சக்கரகத்தின்னு சொன்னேன். சக்கரகத்தி நீ என்ன சொல்ற? சக்கராதிபதி ஏக சக்கராபதி சக்கராதிபதி. அவருடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி பொண்ணு எங்க இருக்குது? எங்க இருக்கு? நீ தானே நடுவுட்டு குத்து வழக்கு. நீ எதுவா இருந்தாலும் உன்னை கேட்டுதானே அவர் திங்கிறாரு. நீ திங்க சொன்னாதான் அவர் திங்கிறாரு. அப்படியா? நீ கண்ண மூடின பிய்ய தின்றனால தீவிரம் தின்னு விடுவோம். அந்த மாதிரி மந்திரி பழக்கம் பண்ணி வச்சிருக்கிற. சரி அதனால அவருக்கு தகுந்த பொண்ணு எங்க இருக்குதுன்னு கேக்குறாரு அவரு. அப்படியா? மாமா ஆனால் மருமகனே எங்க மாமா பொண்ணு இருக்குன்னு சொல்லு மாமா. அப்படியா? அதாவது எனக்கு தெரிந்த வரை கவலா சொல்லுங்க. பாண்டவர் பக்கம் சகாயமாக இருக்கின்றார் கண்ணன். ஆமா உன் பக்கம் நான் இருக்கிறேன். அதனால அந்த கண்ணன் வீட்டிலே பொண்ணு இருக்கிறது. இந்த ஆளு மாமனுக்கு சரியான மூளைடா. எப்படி இந்த மூளைதான்? மூளை வச்சுதான் இல்ல அந்த மூளை சொன்னாங்க. இந்த ஆளு மூளை வச்சுதான் கறிக்கடையில எல்லாம் வித்து போயிட்டு உயிரோட ஆண்டவர் பக்கம் யாரு இருக்கிறாங்க? கிருஷ்ணர் இருக்கிறாரு. அவருக்கு சத்ராது துரியோதனன் பொண்ணு கேட்டா பொண்ணு தருவாங்களா? நீ வந்து வழிகாரண பஞ்சாங்க கேட்டா மட்ட மத்தியானத்துல மரணம்டா கொடுக்குறது. அப்படிலாம் கிடையாது. நமக்கு வந்து சரியான எதிரி இடத்துல பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா அந்த பாண்டவர் பக்கம் சகாயனா இருக்க மாட்டாரு கண்ணன். அப்படியா? அப்படி இருக்க நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா அந்த பொண்ணு கட்டணும். அது உடம்பு போற தெரியுமா மாமனுக்கு? உடம்பு போல மூணுங்கிறது மண்டையில இருக்க மட்டும் கொழுப்பு கொழுப்பு பண்ணது பிறந்துருவான். ஆமா ஆமா அண்ணவளை அழைத்து யோசனை கேட்டு விட்டு பெண் கேட்க செல்லலாம். அது அதுல ஒரு யோசனை கேட்டுக்கலாம் போக கூடாது. பொண்ணு கேட்கறதுக்கு ஆம்பளை மட்டுமே போக முடியும். இல்ல நம்ம எல்லாம் 2 பேரும் சேர்ந்து சிறப்போட சேர்ந்து போகணும். ஆமா சீல வேட்டி எல்லாம் எடுத்து வச்சுக்கிறீங்களா? சக்கராதிபதியின் மருமகன் சொடுக்கு போட்டா எல்லாம் வரும். எல்லாம் பேர் பட இங்கே ஒரு சொடுக்கு போட்டு டீ வர சொல்ல பார்க்கலாம். போ காலையில வரும் கோமாளி ஆகட்டும். சரி நீ அரண்மனையில உட்கார கூட்டிட்டு வரேன். அரண்மனையில அறிவியல்